الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا قوم إنما هذه الحياة الدنيا متاع صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس الغنى عن كثرة العرض ولكن الغنى غنى النفس رواه صحيح البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித கோடிகளுடைய நேர்வழிக்காக ஹிதாயத்துக்காக வேண்டி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல விதமான ஏற்பாடுகளை துனியால செய்து வைத்திருக்கிறார். அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு கவும்களுக்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அவர்களுடைய நேர்வழிக்காக வேண்டி ஹிதாயத்துக்காக வேண்டி அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தார். எனவே அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த உம்மத்துடைய நேர்வழிக்காக வேண்டி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால அனுப்பி வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு உன்னதமான கண்ணியமான ஒரு நபிதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபியை நாங்கள் கண்ணால காணாவிட்டாலும், எங்களுடைய கண் முன்னால அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழாவிட்டாலும், அவர்கள் எம்மோடு வாழ்க்கையில புலங்காவிட்டாலும், மனிதர்களுடைய வாழ்வியலோட எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்பு பட்டிருக்குதோ அத்துணை விஷயங்களுடைய தெளிவ, அத்துணை விஷயங்களுடைய தீர்வ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லி காட்டிட்டு தான் வைத்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அந்த வகையில மனிதனுடைய வாழ்க்கையில மௌத்து வரைக்கும், அது ஏழையாக இருந்தாலும் பணம் படைத்த செல்வந்தராக இருந்தாலும், வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் எந்த பாகுபாடும் இல்லாம ஒவ்வொரு மனிதர்கள் கிட்டையும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில படிச்சு கொடுத்திருக்கிறார். எப்ப மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த தன்மை இல்லையோ மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. எப்ப மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த தன்மை வரலையோ மனிதர்களுடைய வாழ்க்கையில தேடல் கூடிடும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை அந்த மனிதன் துனியால வாழுவாங்க. அப்படியான தன்மைதான் கனாஅத் என்று சொல்லக்கூடிய
போதும் என்ற தன்மை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்தில் அதிகமான மனிதர்களுடைய பிரச்சனைக்கு 100% அல்ல, 100% பிரச்சனைகள், மனிதனுடைய வாழ்வியலுடைய பிரச்சனைகளுக்கு முழுமையான காரணம் போதும் என்ற தன்மை உள்ளத்தில் இல்லாததுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு விஷயத்திலையும் மனிதன் பேராசைப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு விஷயத்திலையும் நாளுக்கு நாள் அவனுக்கு ஆசை கூடுது, நாளுக்கு நாள் பேராசை கூடுது. அவனுடைய ஆயுள்ள பேராசை, அவனுடைய பொருளாதாரத்துல பேராசை, அவனுடைய பணத்துல பேராசை, தொழில் துறவுகள்ல பேராசை, வியாபாரத்துல பேராசை, முழு துனியாலையும் நாளுக்கு நாள் பேராசை கூடி கூடி போகுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இருக்கிறத கொண்டு போதுமாக்குற தன்மை இல்லாம போகுது. அதனால மனிதன் நிம்மதி இல்லாம துனியால வாழ்றான். ஆனா குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக வழிகாட்டுது, துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல போதும் என்ற தன்மையை உள்ளத்தில் எடுத்துக்கோங்க. அதே போல குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் ஸஹரத்தல் ஹயாத்தித் துன்யா லினப்தினஹும் ஃபீ வரிஸ்கு ரப்பிக கைரு வ அபகா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், துனியால யாருக்கெல்லாம் நாம துனியால சுகண்டியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம், பெரிய பண வசதிகளோட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம், ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோமே, இதனின் பக்கம் யாரும் அவளுடைய கண்ணை கூட கொண்டு போகவானும். வலா தமுத்தன்ன ஐனைக, கண்களை நீட்டே மானம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு பின்னால் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், லினஃப்தினஹும் ஃபீ, யாருக்கெல்லாம் சொத்து செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பண வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறோ, ஆடம்பரமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதெல்லாம் அவர்களுக்குரிய சோதனை என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல நிறைய பிரச்சனைகள், நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் மனிதர்களுக்கு மத்தியில போதும் என்ற தன்மை இல்ல. அடுத்த மனிதர்களுடைய வாழ்க்கையை நாங்க வாழ்க்கையில பார்க்கிறோம், அவனை போல நாங்க வாழணும், இவனை போல வாழணும், இவன் அளவுக்கு நான் வாழ்க்கையில உயரணும். ஒவ்வொருத்தருக்கு மத்தியில துனியாவுடைய விஷயத்துல போட்டி போட்டு கொண்டு இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல முஸ்லிம்களுக்கு மத்தியில நாங்க அந்நியவர்களை பேச வேண்டிய தேவை கிடையாது. முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. அடுத்தவன் வளர்ச்சியை வாழ்க்கையில பொறுக்கலாம், அடுத்தவன் முன்னுக்கு போனா கபூல் செய்யலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில சந்தர்ப்பங்கள்ல அவங்க முன்னுக்கு போறதுக்கு, அவங்க வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கு, அவங்க வாழ்க்கையில ஒரு நிலைமை அடையிறதுக்கு சில நேரத்துக்கு நாங்களோ காரணமாக இருக்கலாம். ஆனாலும் எங்களை தாண்டி அவன் முன்னுக்கு வைத்துட்டான் என்றா நாங்க சொல்ற வார்த்தை என்ன? எங்களால தான் அவன் பெரிய ஆள் ஆவினான், நாங்க தான் அவனுக்கு பழக்கினோம், நாங்க தான் தொழிலை சொல்லி கொடுத்தோம், நாங்க தான் போற படியை காட்டி கொடுத்தோம், நாங்க தான் இந்த வார்த்தையை சொல்லி 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 இதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? வெளிப்படையான உண்மை, 100% உண்மைதான். அடுத்த வந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ள இயலாத பொறாமத்தனம் வாழ்க்கையில வந்துச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாங்க தான் அவனை வளர்த்துட்டோம், நாங்க தான் ஆளாக்கி விட்டோம், இப்படி சொல்லி 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 நாளுக்கு நாள் நாங்க பின்னுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களோட ஈந்தவரு, எங்களோட தொழில படித்தவரு, அவர் நாளுக்கு நாள் முன்னுக்கு போறார். ஏன்? அடுத்தவன் வளர்ச்சி, அவனை விட நான் வாழ்க்கையில வளரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் அரபியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? ஒரு சிறந்த முதலாளிக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளிய முதலாளியா ஆக்குறவன் தான் சிறந்த முதலாளி. அவன் கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகிறானே, இந்த தொழிலாளிய முதலாளியாக மாத்திரவன் தான் சிறந்த முதலாளி. ஆனா இந்த காலத்தில் அப்படி பார்க்கிறது இல்லை. தொழிலாளிகள் எப்பயும் தொழிலாளியா தான் நீக்கணும், நீங்க முன்னுக்கு போகப்படாது, முன்னுக்கு போன எங்களை மறந்துடுவான். இப்படி சொல்லி 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 மனிதர்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்துக்குள்ளால் அப்படியே பின்னுக்கு ஆக்கி வைக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த தன்மை எங்ககிட்ட இல்லாம பேசிட்டு நாளுக்கு நாள் துனியால வளர்றதுல அது பிரச்சனை கிடையாது, நாளுக்கு நாள் நாங்க சம்பரிக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா நாங்க எதுக்கு சம்பரிக்கிறோம் தெரியுமா? நாங்க சம்பரிக்கிறது, நாங்க நல்ல முறையில வாழ்றது, அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து துனியால வாழ்றோம். வீட்டுக்கு முன்னால ஒரு மனிதன் வாகனம் எடுக்கலாம், நானும் அதை போல ஒரு வாகனம் எடுக்கணும்.
வீட்டுக்கு முன்னால் ஒரு மனிதன் நல்ல தொழில் செய்ய முடியாது, நானும் ஒரு தொழில் செய்யணும். கவலை என்ன தெரியுமா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் குடும்ப தலைவர்களை இந்த விஷயத்துல தூண்டுறாங்க, குடும்ப தலைவர்களை போஸ்ட் பண்றாங்க, குடும்பத்தார்கள் பின்னுக்கால போஸ்ட் கொடுக்கிறாங்க. நீ இப்படி வாழு, அவனே நல்ல முறையில் ஈக்கிறான், உனக்கு என்ன குறை, நீயும் முன்னுக்கு போகலும் சொல்லி 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 சொல்லி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான குடும்ப தலைவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பைத்தியக்காரன போல துணியால ஈக்கிறாங்க. தலை வாடுறதுக்கும் அவனுக்கு டைம் இல்ல, அவன் சுத்தமா ஈக்கிறதுக்கும் அவனுக்கு டைம் இல்ல, அவனை பேன்றதுக்கும் அவனுக்கு டைம் இல்லை. மனைவியுடைய தூண்டுதல், குடும்பத்தார்களுடைய தூண்டுதல், உறவினர்களுடைய தூண்டுதல் போதும் என்ற தன்மை வாழ்க்கையில இல்ல. இதுக்கு தான் இஸ்லாம் எங்களுக்கு வழி காட்டுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடும்பத்துல கனாஅத் என்றா என்னன்னு படிச்சு கொடுங்க, போதும் என்ற தன்மை என்றா என்னன்னு படிச்சு கொடுங்க, ஈக்கிறத கொண்டு போதுமாக்குறேன்னா என்னன்னு படிச்சு கொடுங்க. அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜிஸ்டும் செல்றாங்க. பிள்ளை வளர்க்கக்கூடிய அந்த பாபி இது, பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய விஷயத்துல சொல்லி கொடுக்கறாங்க. ஈக்கிறத கொண்டு போதுமாக்குறதுண்டா பிள்ளைகளுக்கு எப்படி படிச்சு கொடுக்கணும் தெரியுமா? எங்ககிட்ட செல்வம் ஈக்குது, காசு பணம் ஈக்குது, மாஷால்லா நல்ல உழைச்சு கொண்டு ஈக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு டீ கொடுக்கிறோமா? கையில சல்லி ஈந்தாலும் பிள்ளைகளுக்கு பிளேண்டிய பழக்குது, பிள்ளைகளுக்கு கோப்பிய பழக்குது, பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஒன்றும் ஊற்றி கொடுக்க வேணும். இந்த நேரம் தான் பிள்ளைகள் எப்படி வளருவாங்க தெரியுமா? இல்லாத நேரம் ஈக்கிறத கொண்டு போதுமாக்குவாங்க. அந்த தன்மையை நாம கொடுக்கிறது இல்லை. அந்த தன்மையை கொடுக்காம பிள்ளைகள் ஒரு வயசு வரக்கூடிய நேரம் பிள்ளைகளுக்கு தீ இல்லாம வாழ்க்கையில ஈக்கலாம் வைத்துடும். வாழ்க்கையில பால் இல்லாம வெள்ள காட்டிலும் பால் ஒன்று குடிக்காம ஈக்கலாம். இது எது வரைக்கும்? மவுத்து வரைக்கும் இந்த தன்மை ஈக்கும். தேடி பாருங்க, எவ்வளவு மூத்தவர்களுக்கு வெள்ள காட்டிலும் எழும்பினா கட்டாயம் இதை குடிக்கதான் ஓணும். ஏன்? அந்த சிறு வயதுல பழக்கின பழக்கம் அது. ஈக்கிறத கொண்டு போதுமாக்கிறல, கடன் எடுத்து சரி குடிக்கணும், கடன் பட்டு சரி குடிக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் இப்படி வழிகாட்டல்ல. இஸ்லாம் செல்லுது, உங்களுக்கு அல்லாஹ் என்னத்தை தாரானோ அதை கொண்டு நீங்க வாழ்க்கையில போதுமாக்கிக்கோ. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் அரல். சொத்து செல்வம் என்றது நாங்க யோசிக்கிறத போல காசு பணம் அல்ல, சொத்து செல்வம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. சொன்னாங்க, காசு பணம் அல்ல சொத்து செல்வம், ஆடம்பரமான வாழ்க்கை அல்ல சொத்து செல்வம். வலாக்கின்னல் கினா, சொத்து செல்வம் ஆடம்பர வாழ்க்கை, பணக்கார வாழ்க்கை என்ன தெரியுமா? கினன் நஃப்ஸ், உள்ளம் பணக்காரனாயிக்கணும், ஈக்கிறத கொண்டு சமாளிக்க தெரியணும். அல்லாஹ் இவ்வளவுதான் வாழ்க்கையில் எனக்கு தந்திக்கிறானா, இத கபூல் செய்யறான ஒரு மனிதன், இவன் தான் வாழ்க்கையில பணக்காரன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதிகமான பணம் படைத்தவர்கள் கிட்ட நான் குத்தமாக பேசல, யாருமே இந்த பேச்ச தவறா எடுக்கவான். பணம் படைத்த மனிதர்கள் கிட்ட போய்த்து ஒரு வார்த்தை கேளுங்க, உங்களுக்கு மாஷால்லா பெரிய ஹோல்சேல் கடை ஒன்று ஈகுது, இந்த கடை ஓணுமா, அப்படி இல்லாட்டி இன்னொரு கடை ஓணுமா, இன்னொரு கடை தந்தா வானம் என்று சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. இன்னொரு கடை ஈண்டா நல்லம் தான், இன்னொரு வாகனம் ஈண்டா நல்லம் தான், இன்னும் ஏதாவது தேடிக்கொள்ளேலும். அப்ப எப்படி இவரை பணக்காரன் என்று சொல்றது? இவருக்கு இன்னொரு தேவை ஈக்குது, இன்னொரு கடையின் பக்கம் தேவை, வாகனத்தின் பக்கம் தேவை, வசதி ஈக்குது. ஆனா இன்னும் தேவைண்டா இவர் துனியாட பார்வையில ஏழை இவரு. ஆனா அதே ஒரு மனிதன் மாசம் எவ்வளவு சம்பளம் எடுக்கிறீங்க? மாசம் 25,000 30,000, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் போதுமா குடும்பத்துக்கு? அல்ஹம்துலில்லாஹ் போதும், ஏதோ போதுமாக்கி கொண்டு போறோம். இப்படி சொல்றவர் தான் பணக்காரன் இஸ்லாத்திட பார்வையில். பணம் படைத்த மனிதர்கள் அல்ல, துனியால மனம் படைத்தவர்கள் தான் பணக்காரன். ஈக்கிறத கொண்டு போதுமாக்கத்தான் இந்த கனாஅத் வரணும் உள்ளத்துல. அதிகமானவர்கள் கிட்ட கிடையாது. அதிகமான பிள்ளைகள் மாப்ப கிட்டே நடம் பிடிக்கிறார், எனக்கு அப்படிதான் ஓணும், இதுதான் ஓணும். ஏன்? சின்ன வயதில் இந்த தன்மையை பழக்குங்க, பிள்ளைகளுக்கு கனாஅத்தை பழக்குங்க. வாப்பா ஒவ்வொரு நாளும் புரியாணி ஆக்கி தாரத்துக்கு வாப்பா கிட்ட சல்லிக்குது, ஆனா ஒரு நாளைக்கு பொல் சம்பளும் பானும் தின்னுவான். இல்லாத நேரம் பழவுங்க. ஏனென்றா வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறுமே, சோதனை ஒவ்வொரு நாளும் மாறுமே. இதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது, கனாஅத்தை படிச்சு கொடுங்க. வாழ்க்கையில ஈக்கிற தன்மையை சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. காசு பணம் நீக்குது, ஆனாலும் எந்த நேரம் எடுத்து கொடுக்க வேணாம். உங்களுக்கு இல்லாத ஒரு கட்டம் வந்தா புள்ள பொறுக்க மாட்டான்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துனியால வாழக்கூடிய ஆதமுடைய மக்களுக்கு போதும் என்ற தன்மை வரவே வராது. மௌத்து வரைக்கும் அவங்களா நினைச்சு மாறுற வரைக்கும் இவங்களுக்கு போதும் என்ற தன்மை வராது. எது வரைக்கும்? லவ் அன்னபன ஆதம உஅதிய வாதியன் மல்அன் மின் தஹபின் அஹப்ப இலைஹி தானியா. அவனுக்கு ஒரு ஓட நிறைய தங்கம் கொடுத்துட்டு இது போதுமா என்று கேட்டா ரெண்டாவது இன்னுமொரோட தந்தா நல்லமேன்னு சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டாவது ஓடைய கொடுத்துட்டு போதுமா? வலவ் உஅதிய சானியன் அஹப்ப இலைஹி சாலிசா. ரெண்டு ஓடை ஈக்குது, மூணாவது இன்னும் ஒரு ஓடை கிடைச்சா நல்லா ஈக்கும். மனிதனுடைய ஆசைக்கு ஒரு நாளும் எல்லை கிடையாது. இவன் கேட்டுக்கொண்டேதான் நீப்பான், போதும் என்ற தன்மை உள்ளத்துல எடுக்க மாட்டான். ஆனா கனாஅத் என்றது இஸ்லாத்துல முக்கியமான ஒரு தன்மை. இந்த தன்மை வாழ்க்கையில வரணும். அல்லாஹ் பரக்கத்தாக்கி இருப்பான் வாழ்க்கைய. ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய ஒரு சம்பவத்தை கிதாபுல பதிவு செய்யறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட பேசி ஒவ்வொரு நாளும் இவங்க உதவி எடுக்கிறவங்க. அந்த காலத்துல சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட பேசி கேட்பாங்க, ஏதாவது உதவிகள் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லைன்னு சொல்ற பழக்கம் இல்ல, வார நேரம் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு தடவை வந்து கேட்கிறாங்க, முதலாவது தடவை கொடுத்தாங்க, ரெண்டாவது தடவையும் வந்து கேட்கிறாங்க, கொடுத்தாங்க, மூணாவது தடவையும் கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்தாங்க. நாலாவது தடவை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, என்ன தெரியுமா? நீங்க ஒவ்வொரு தடவை எனக்கிட்டால் எடுக்கக்கூடிய நேரம் இந்த விஷயத்தை ஒவ்வொருத்தரும் மௌத்து வரைக்கும் உள்ளத்துல வச்சுவோம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஒவ்வொரு தடவை நீங்க சம்பளமா ஈக்கேலும் எதுவாக ஈக்கேலும் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்குதா, உங்களுக்கு ஒரு ஹக் அல்லாஹ் உதவி வருவதா, இதை கொண்டு ஏண்ட தேவையை பூர்த்தி ஆக்கி கொள்ள முடியும், அல்ஹம்துலில்லாஹ், இந்த நியத்தில் எடுங்க ஹக்கீம் இப்னு ஹிஷாம்னு சொல்லி கொடுத்தான். எப்ப அவர் நாலாவது தடவை அந்த நியத்துல இது எடுத்தாரோ, அபூபக்கர் அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹிலாஃபத், அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2.5 வருஷ ஹிலாஃபத்துல இவங்க யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்கல, கிதாபுல எழுதுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு 10 வருஷம் ஹிலாஃபத். இந்த 10 வருஷ ஹிலாஃபத்துல எந்த அளவுக்கு இவங்களோட வாழ்க்கையில பரக்கத் அல்லாஹ் கொடுத்தான்டா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க எனக்கிட்ட கனிமத்துடைய பொருட்கள் இருக்குது, வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. எனக்கு எந்த தேவைப்பாடும் இல்லை, எனக்கு எந்த தேவையும் இல்லை, அல்லாஹ் எனக்கு பரக்கத் செஞ்சுகிறான். இப்படி சொல்லி அனுப்பினாங்க. கிதாபில் எழுதுறாங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாபிஊன்ல ஒருவர் தான் சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ். இவங்க எழுதுறாங்க, இந்த ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தாகிற வரைக்கும் யாருக்கிட்ட கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட எடுத்ததோட அதுக்கு பின்னால மௌத்து வரைக்கும் யாருக்கிட்ட கை நீட்டி எடுக்கல என்பதாக எழுதுறாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தாராங்க. ஒவ்வொரு உதவிகள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்துல, உதாரணமாக ஒரு சம்பளம் எடுக்கிறோம், இதை கொண்டு அல்லாஹ் என்ற தேவையை பூர்த்தி செய்வான். ஒரு துஆவை படிச்சு தந்தாங்க, இந்த துஆவை பாடமாக்கிக்கோங்க. அல்லாஹும்ம கன்னிஅனா பிமா ரஸக்தனா, அல்லாஹும்ம கன்னிஅனா பிமா ரஸக்தனா. யாரெல்லாம் ஒரு சம்பளம் எடுக்க போக்கலையோ, ஒரு தேவையொன்று பூர்த்தி செய்ய போக்கலையோ, உங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய நேரமோ, இதை கொண்டு இந்த வாழ்வியல்ல தேவையை பூர்த்தி செய்யலும் என்ற நியத்துல இந்த துஆ ஓதுவாங்களோ, அது அமௌண்ட் குறைவாக இருந்தாலும் கிடைக்கிற ஹக்கு குறைவாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அந்த அமௌண்ட்ல பரக்கத் செய்வான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த தன்மை இல்லாம போச்செண்டா, வாழ்க்கையில் இந்த தன்மை இல்லாம பெய்த்துட்டா, ஈக்கிறத கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் போதுமாக்கி கொள்ற தன்மை இல்லாம பெய்த்துட்டா, வாழ்க்கையில தேடல் கூடும், அதிகமா தேடும். ஒரு ஜாப் செஞ்சு போதாம் பெய்த்திரும், ஓடி 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 ஃபேமிலிக்கு டைம் இல்லாம பெய்த்திரும், குடும்பத்துக்கு டைம் இல்லாம பெய்த்திரும், கொஞ்சம் மனைவியோட உட்கார்ந்து பேச டைம் இல்ல, ஏன் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்ல, அவருக்கு நண்பர்களோட பேச டைம் இல்ல, உறவினர்களோட பேச டைம் இல்ல, ஓடிக்கொண்டே பாரேன் போதா துனியாக.
வாழ்றதுக்கு போதா? சஹாபாக்கள் அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. குர்ஆன் சொல்லுது சஹாபாக்கள் அந்த காலத்துல வாழ்ந்தாங்க, ஃபகீர்களாக வாழ்ந்தாங்க, ஒன்றுமே இல்ல கையில. எங்களுக்கு தெரியும் அஸ்ஹாபு சுஃபா என்று செல்லக்கூடிய ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு சொல்லுவாங்க திண்ணை தோழர்கள். இவங்க தூங்குறது எழும்புறது எல்லாம் மஸ்ஜிதுல தான். திண்ணை தோழர்கள் கிதாபில் எழுதுறாங்க 400 பேர் இருந்தாங்க திண்ணை தோழர்கள் சஹாபாக்கள். இந்த 400 பேருடைய விஷயத்திலே கிதாபில் எழுதுறாங்க, இவங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய சதகாக்களை தான் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. இவங்க மஸ்ஜிதிலே தான் இருந்தாங்க. சஹாபாக்கள் இப்படி வாழ்ந்தாங்க, ஃபகீராக இருந்தாங்க, எந்த வசதியும் இல்லாம இருந்தாங்க. ஆனா குர்ஆன் சொல்லுது என்ன தெரியுமா? யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃப். அவங்களோட பத்தினி தனத்தால அதிகமா அந்த காலத்துல வாழ்ந்த மடையர்கள் யோசிச்சாங்க, சஹாபாக்கள் எல்லாம் பெரிய பெரிய தனவந்தர்கள். அப்பா யாரு கிட்ட வாய் திறந்து ஒரு சதம் கேட்கறது, பெரிய பெரிய சல்லிக்காரன் ஒளிவனும். இப்படி யோசிக்க கூடிய அளவு அல்லாஹ் லைஃப் ஸ்டைல மாத்தினான். இந்த காலத்திலயும் செலவும் ஈப்பாங்க, நல்லா அழகா உடுத்துட்டு போவாங்க, வசந்த ஈப்பாங்க, சொல்லுவாங்க கிளீன் சூட் எம்டி பாக்கெட்னு சொல்லி சொல்லுவாங்க. வசந்தா உடுத்திப்பாரு, அவர்கிட்ட ஒன்றுமே இல்ல. ஆனா பாக்குறவங்க எல்லாம் யோசிப்பாங்க பெரிய பணக்காரால், நல்ல வசதியோட இருக்கிறாரு, அப்படி எல்லாம் யோசிப்பாங்க. அல்லாஹு தஆலா கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? கிடைக்கிற சல்லிய கொண்டு வாழ்வாதாரத்தை போதுமாக்கி கொள்றார். அவரோட கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதுக்கு தான் இஸ்லாம் செல்லுது. துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல எப்பயும் உலக ரீதியா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை பார்க்கவாங்க, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை பார்க்க போவாங்க. உலக ரீதியாக எப்ப நாங்க அதை பார்க்க போவோமோ, அது அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்த விஷயங்கள். அதை நாங்க எப்ப பார்க்க போவோமோ வாழ்க்கையில நிம்மதி இழந்துடுவோம். நாங்க அவரை போல மாறணும், இவரை போல மாறணும், அதை போல வாகனம் எடுக்கணும், இப்படி ஒரு வாகனம் எடுக்கணும், இப்படி நாங்க எல்லாம் சிந்திக்க 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 எங்களுக்கு மேல் மட்டத்தில் ஈக்கலாம் கூடியவங்களை பார்த்து பார்த்து வாழ்க்கையில நாங்க அப்படியே பின்னுக்கு வைத்து கொண்டுதான் இருப்போம். இஸ்லாம் செல்லுது எப்பயுமே உலக ரீதியில பார்க்கக்கூடிய நேரம் எங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பாருங்க. நாங்க பைக்ல வாரோமா, பைஸ்கல்ல போற மனுஷனை பாருங்க. நாங்க பைஸ்கல்ல தான் வாரோமா, நடந்து போற மனுஷனை பாருங்க. நாங்க நடந்து வாரோமா, கால் இல்லாத மனிதர்களை நீங்க பாருங்க. இதுதான் இஸ்லாமியர்களை காட்டுது உலக ரீதியா. ஆனா நாங்க அதை பாக்குறல்ல, துனியாட ரீதி எங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள பாக்குறோம். பாருங்க அவன் வாழ்றமாய், பாருங்க போறமாய். ஆனா இஸ்லாம் சொல்லுது உலக ரீதியா அப்படி பார்க்கவானும், இபாதத் ரீதியா அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள பாருங்க. பாருங்கப்பா அமல் செய்யறான் எப்படின்னு சொல்லி அதெல்லாம் நாங்க பாக்குறதில்ல. பாருங்கப்பா 5 நேரம் எப்படி விடாம தொழுறான், நானும் தொழணும், இப்படி சிந்திக்க மாட்டோம். இஸ்லாம் செல்லுது இபாதத்ல மட்டும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள பாருங்க, துனியாவுடைய ரீதியா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள மட்டும் பாருங்க. வாழ்க்கை நிம்மதியாயி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்ராஹிம் இப்னு அதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரியோர் அல்லாஹ்வுடைய வழி. இவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா? நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கிற துஆ என்ன தெரியுமா? தலபனல் ஃபக்ர். நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கறது எல்லாம் யா அல்லாஹ் எங்களுக்கு ஏழ்மையை தாயா அல்லாஹ், எங்களுக்கு ஏழ்மையை தாயா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட துஆ என்ன தெரியுமா? அந்த துஆ ஓத துனியால மனுஷனுக்கு நிச்சயமா தைரியம் வராது. அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா. யா அல்லாஹ் வாழ போகல மிஸ்கீனா வாழ வச்சிரு யா அல்லாஹ், என்னை மௌத்தாக போல மிஸ்கீனா மௌத்தாக்கு யா அல்லாஹ். பணக்காரனா மௌத்தாக்குன்னு கேட்கல, பணம் படைத்த மனிதனா வாழவைன்னு கேட்கவே இல்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட துஆ. சொன்னாங்க இப்ராஹிம் இப்னு அதம் ரஹ்மத்துல்லாஹ், ये तलबनल फक्र, நாங்க அல்லாஹ் கிட்ட ஏழ்மையை தான் கேட்கிறோம், ஆனா ஃபஸ்தக்பல்னல் கினா, எங்களை நோக்கி பணம் தான் வந்து கொண்டிருக்கிறது. நாங்க ஏழ்மையை கேட்டு கொண்டிருக்கிறோம், பணம் வானம் என்று சொல்றோம், ஆனா எங்களை நோக்கி பணம் வருவது, ஏழ்மை வருவதே இல்லைன்னு சொல்லி சொன்னா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா மனிதர்களுடைய தன்மை என்ன தெரியுமா? துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல நாங்க எல்லாரும் யோசிக்கிறோம் எப்படி தெரியுமா? உலகத்தை சம்பாதிச்சா நாங்க பெரிய புத்திசாலி, உலகத்தை தேடி வச்சா புத்திசாலி. 4 பரம்பரை 5 பரம்பரைக்கு தேவையானத தனி ஒரு மனுஷன் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறார், இவர் புத்திசாலி என்று யோசிக்கிறோம். இல்ல இல்ல, நாங்க எல்லாம் துனியாவை தேடி 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 இபாதத்துல பின்னுக்காவி கொண்டே போறோம். சில மக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க, இவங்க எல்லாம் துனியாட ரீதியாக முன்னேறி கொண்டே போவாங்க, ஆனா இபாதத்துல பின்னுக்கிப்பாங்க. தொழுகை ஈக்காது, நோன்பு ஈக்காது, இவங்களுக்கு எந்த அமலும் வாழ்க்கையில செய்ய மாட்டாங்க. இவங்க உலக ரீதியில முன்னேறி கொண்டு போவாங்க.
கேட்டா அவளுக்கு கதை சொல்லுவான். அதே போல ஒரு மனிதன் பனி இஸ்ராயல்ல வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு ஆலிமுடைய ஒரு சம்பவம் கிதாபுல பதிவு செய்யறான். அந்த சம்பவத்தை தெளிவாக கேளுங்க. முக்கியமாக எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சம்பவம். அந்த காலத்துல ஒரு ஆலிம், ஒரு மௌலவி வாழ்ந்தாரு. பனி இஸ்ராயலுடைய காலத்துல பெரிய கண்ணியம் கொடுத்து அவரை கண்ணியம் கொடுத்து ஊர் மக்கள் வச்சிருந்தான். இந்த ஆலிம் தான், மௌலவி தான். இவருக்கு துனியால எந்த குறையும் இல்லை. வாழ்க்கையில நாளுக்கு நாள் உலகம் கூடுது. நல்லா தின்றார், நல்லா குடிக்கிறார், நல்லா போறார், நல்ல எல்லாம் மீக்குது, எல்லா வசதியும் மீக்குது. ஆனா வாழ்க்கையில எந்த அமளிபாதத்தும் இவர் செய்யறது. ஒரு ஆலிம், ஒரு மௌலவி 5 நேரம் தொழுறல்ல, குர்ஆன் இல்ல, நோம்பு இல்ல, ஒன்றுமே செய்யறது, எந்த அமலும் இல்ல. ஆனா நாளுக்கு நாள் இவருடைய துனியாட வாழ்க்கையில பரக்கத்து கூடிக்கொண்டே போகுது. ஒரு கட்டத்துல இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, நாங்க இவ்வளவு ஒன்றுமே அமளிபாதத் செய்யறோம் இல்லே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சோதனையை சரி தாரான் இல்லே அப்பா. நாளுக்கு நாள் எங்களுக்கு துனியா கூட்டிக்கொண்டு போகுது, தேவையெல்லாம் பூர்த்தியாகுது, ஒரு சோதனை வருவது இல்லை வாழ்க்கையில. நாங்களும் அப்படிதான் சொல்றேன். நாளுக்கு நாள் எங்களுக்கு பரக்கத்தை வந்து கொண்டு சொல்லுவோம். நாங்க 5 நேரம் தொலாட்டியும் அல்லாஹ் எங்களை கைவிட்டுறல. ஏன்? ஹலாலா தானே தேடுறோம். அதல்ல காரணம். நாளுக்கு நாள் உலகம் கூடி இபாதத் குறைஞ்ச என்ன காரணம் என்பதாக உலமாக்கள் எழுதுறான். அது காரணம் அல்ல. ஹலாலா தேடுறது இல்ல, அது ஒரு பாட்டு இஸ்லாத்துல. நாங்க ஹலாலா தேடுறதா நல்லா சோதிக்கிறல்ல, அப்படி சொல்லலாம். இந்த ஆலிம் அப்படிதான் நினைக்கிறாரு. நாங்க ஹலாலா தேடுற சுட்டிமா எங்களுக்கு அல்லாஹ் எந்த சோதனையும் தாரான் இல்ல. ஒரு ஆசைக்கு ஒரு தலைவலி வருவது இல்லை வாழ்க்கையில. இப்ப இவருக்கு சந்தேகம் வந்து அல்லாஹ் கிட்ட கேட்கிறான், யா அல்லாஹ், நான் வாழ்க்கையில எந்த அமலும் செய்யறல்ல, ஆனா என் வாழ்க்கையில எந்த நோயும் இல்ல, சோதனையும் இல்ல, மாஷா அல்லாஹ் பரக்கத்தா ஈக்கிறேன், என்ன காரணம் எனக்கு சோதனையோட தராதத்துக்கு? இப்ப அல்லாஹ் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? அந்த ஆலிம பார்த்து சொல்றான், நீங்க சொல்றீங்க உங்களுக்கு எந்த சோதனையும் வரல என்று சொல்லி, இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் இப்ப வாழக்கூடிய ஜமான்ல ஆகப்பெரிய சோதனையை நாங்க உங்களுக்கு தான் தந்திக்கிறோம். ஆகப்பெரிய சோதனை உங்களுக்கு தான் வந்தீங்கன்னு உங்களுக்கு விளங்குது இல்லைன்னு கேட்கிறான். என்ன சோதனையா? அல்லாஹ் என் வாழ்க்கையில் எந்த குறைபாடும் இல்லை, ஒரு தலைவலி வந்து இல்ல, ஒரு காய்ச்சல் வந்து இல்ல, எனக்கு பொருளாதார ரீதி எந்த சிக்கலும் இல்லை, நான் யாருக்கும் கடன் இல்லை, என்ன சோதனை சொன்னாங்க? முழு உலகத்தையோட காலுக்கு கீழே வச்சுக்கிறோம், ஆனாலும் முழு உலகமோட காலுக்கு கீழே ஈண்டாலும் உன்னோட வாய திறந்து அல்லாஹுடைய நாமத்தை ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு கூட உன்னோட நாக்கில சீவன் இல்லாம ஆக்கிட்டோமே. இதுதான் உங்களுக்கு தந்திக்கிற பயங்கரமான சோதனை. நாளுக்கு நாள் உலகத்தை தேடுவோம், நிறையும் உலகம், ஆனா இபாதத்தை விட்டு தூரமாகுவோம். நீங்க யோசிச்சு பாருங்க. 5 நேரம் இமாம் ஜமாத்தா தொழுவார், 4 நேரம் ஆகும், 3 நேரம் ஆகும், 2 நேரம் ஆகும், 1 நேரம் ஆகும். இமாம் ஜமாத்துக்கு போக மாட்டார், தனிய தொழுவாரு. தொழுகையில பலகீனம் வரும், பொடுபோக்கு வரும், ஆனா வாழ்க்கையில சோதனை இல்ல, நோய் இல்ல, பிரச்சனை இல்ல, ஒன்றும் இல்ல. தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அவனை ஜிக்ர் செய்யறதுக்கு தூரமாய் கொண்டு போறான். நீ வானம் பாப்பா, நீ சுஜூது செய்யறதால எனக்கு பாப்பா அவன் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த நிலைமை விட்டங்களோட. அதுதான் கடைசியா இந்த ஹதீஸை சொல்லி முடிச்சு கொள்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மன் வாஹிதன். சொன்னாங்க, யாருடைய கவலை ஒரே ஒரு கவலையா துனியா அழைக்கும். இந்த ஹதீஸை தெளிவா கேளுங்க. மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மன் வாஹிதன், யாருடைய கவலை, உள்ளத்துல இருக்கிற கவலை ஒரே ஒரு கவலையை மட்டும் உள்ளத்துல வச்சு கொண்டு இருப்பாரோ. எங்களுக்கு என்னென்ன கவலை எல்லாமே, அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், என்னென்னமோ கவலைக்கு துணியாது. பேசக்கூடிய நானாக இருந்தாலும், கேட்கிற நீங்களா இருந்தாலும், எல்லாத்துக்கும் எவ்வளவு கவலை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல இல்ல, மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மன் வாஹிதன், மௌத் வரைக்கும் ஒரே ஒரு கவலையோட யாரு மௌத்தாகுவாரோ அந்த கவலையை உள்ளத்துல வச்சு கொண்டிருப்பாங்களோ. அது என்ன கவலை? ஆகிரத்துடைய கவலை. நான் மௌத்தாவினா என்ற நிலைமை என்ன, ஆகிரத்துல என்ற நிலைமை என்ன, நான் சொர்க்கவாதியா நரகவாதியா, இந்த ஆகிரத்துடைய கவலைய மட்டும் யார் உள்ளத்துல வச்சு கொண்டு வாழுவாங்களோ, கஃபாஹுல்லாஹு ஹம்ம துனியாஹு, துனியால அவருக்கு என்னென்ன கவலை இருக்குதோ வாழ்க்கையில எல்லா கவலைக்கும் அல்லாஹ் போதுமானது. சுப்ஹானல்லாஹ். நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயங்களை செஞ்சு பாரு.
நம்பிக்கை இருந்தா செஞ்சு பாருங்க. ஒரே ஒரு கவலையோட மௌத்து வரைக்கும் வாழ்றீங்களா? துனியால எல்லா கவலைக்கும் அல்லாஹ் போதுமானவன், நான் பொறுப்பெடுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். கஃபாஹுல்லாஹ், அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். அப்படி இல்ல, வமன் தஷஅபத் பிஹில் ஹுமும ஃபீ அஹ்வாலி துனியா, யாருடைய உள்ளத்துல துனியாட கவலை மட்டுமேகும், மௌத்தட சிந்தனை இல்ல, ஆகிரத்துடைய கவலை இல்ல, அல்லாஹ் ரசூலுக்கு பயம் இல்ல, நான் நினைச்ச மாதிரி தான் வாழ்வன், நீங்க பேசுறத பேசுங்க, நான் ஈக்கிரமா ஈப்பன், அப்படி வாழ்றீங்களா? வமன் தஷஅபத் பிஹில் ஹுமும ஃபீ அஹ்வாலி துனியா, துனியாட கவலையோட மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? லம் யுபாலில்லாஹ ஃபீ அவ்தியதிஹி ஹலக், அல்லாஹு தஆலா சொல்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனுஷன் எந்த குழியில பொழுது நாசமாகினாலும் அல்லாஹ் திரும்பியும் பார்க்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹு தஆலா துனியால தந்திக்கிறான். உலக வாழ்க்கை ரொம்ப சுருக்கம். இந்த 60 வருஷ வாழ்க்கையில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக ஒரு மனிதன் துனியால வாழணும், ஆகிரத்துடைய கவலையோட வாழணும், மௌத்துடைய சிந்தனையோட வாழணும் என்றதான் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தைகள் என்று செல்லக்கூடிய அந்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. வாழ்க்கையில் எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கிறோம் ரஹ்மானே, செய்த தவறுகளை கொண்டு சக்கராத்துல மட்டும் பிடிச்சிடாதையா அல்லா, மோசமான முடிவு எங்களுக்கு தந்துடாதையா அல்லா, பயங்கரமான மௌத்த தந்துடாதையா அல்லா, நடு ரோட்ல எங்கட மௌத்த வச்சிடாதையா அல்லா. யாருக்கும் அநியாயம் செய்யாத நிலைமையில, யாருடைய பதுவாவுக்கும் ஆளாகாம, யாருக்கும் ஒரு ரூபா கடன் இல்லாத நிலைமையில இந்த துனியாவை விட்டு சாலிஹான முறையில மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.